ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம க்ரீம் ஸ்டோரிக்கு தான் வந்திருக்கோம் காய்ஸ். அண்ணா நகரில் லொக்கேட் ஆகிருக்கிற க்ரீம் ஸ்டோரிக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க, போன வெளியிலேயே சூப்பராக இருந்தது காய்ஸ். ஆம்பியன்ஸு நல்ல ஒரு லக்ஸரியாக நல்ல சூப்பராக இருந்தது. வெளியில் கூட சிட்டிங்ஸ் இருக்குது, வெளியில் கூட நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். அண்ட் தென் உள்ளே கூட ஆம்பியன்ஸ் சொல்லியே ஆகணும் காய்ஸ். வேறு லெவலாக இருக்குது காய்ஸ். ஆம்பியன்ஸு சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லா வகையான கேக்ஸ் வச்சுருக்காங்க காய்ஸ். பிஸ்கெட்ஸு, ஓரியோ, ப்ளூபெர்ரி, அந்த மாதிரி மெட்டில்டா, ட்ரீம் கேக், குனாஃபா சாக்லேட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்தது கைஸ். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது கைஸ். சூப்பராக இருந்தது கைஸ். அந்த ஆம்பியன்ஸை சொல்லியே ஆகணும். வேறு லெவலாக இருக்குது கைஸ். அண்ட் இங்கே போனோன்னா தான் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் ஆர்டர் பண்ணிட்டு பில் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நம்ம பேர் கூப்பிட்டு நம்மளோட ஆர்டர் தருவாங்க. அந்த மாதிரி நாங்களும் பில்லாம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். என் பெரிய பையன் வரலையா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா வெறுப்பெடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மெட்டில்டா கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு யூனிக்காக வந்துருந்தது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அப்படியே விழுகுது. அந்த டேஸ்ட் வைஸ் அப்படியே சாக்லேட் தாங்க நாங்கள் அப்படி சாப்பிட்ற மாதிரி அந்த இருந்தது. அந்த கேக் அந்த ஃபீலிங்கே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது அந்த கேக்கு. அப்படியே மஸ்ட் ட்ரை கைஸ். போனீங்கன்னா வர்த்து கைஸ். எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது, சூப்பர் எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் வர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒர்த். அண்ட் நம்ம மில்க் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஹா, மெல்டல்டா வேஸ்ட். இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது, அதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இது சாப்பிட்டா அது வேற லெவல்டா. அந்த மில்க் கேக் அப்படி இருந்தது. அந்த கேக் அந்த மில்க் வந்து அவ்வளோ திக்கு காய்ஸ். அண்ட் அது மேலே பிஸ்தாஷியோ போட்டிருந்தது. அந்த அந்த குனாஃபாவில் உள்ள இருக்கும் தெரியுமா, அந்த பிஸ்தாஷியோ அந்த மாதிரி மேலே போட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படி சாப்பிடும் போது அதை டிப் பண்ணி பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஆஹா, போனீங்கன்னா கம்பல்சரியாக மாஸ்டராக நீ இந்த மில்க் கேக் ஆர்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் மெல்டில்டாவும் ஆர்டர் பண்ணுங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. சாக்லேட் லவர்ஸ்க்கு அது செம்மையாக இருக்கும். அது அந்த மில்க் கேக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த மில்க் டேஸ்ட்டே இருக்காது, இந்த பிஸ்தாஷியோ அதெல்லாம் சேர்த்து ஒரு வேற லெவலாக இருக்கும் கைஸ். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு தான் கைஸ் கிளம்பிட்டோம். நீங்களும் அண்ணா நகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீம் ஸ்டோரிக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது கைஸ். சாம்கோ போயிட்டு டின்னர் பண்ணிவிட்டு டெசர்ட்காக நம்ம க்ரீம் ஸ்டோரி வந்திருக்கோம். சாம்கோ வீடியோ நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.